இந்த கிராமத்துல வாழ்ற அந்த மக்கள் எல்லாரும் ஜாலியா அவங்க ஊரோட ஒரு ரிவர்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எதிர்பாராத விதமா எங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய ராட்சச மீன் இந்த ரிவர்ல குளிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணை பலமா அட்டாக் பண்ணி உள்ள இழுத்துட்டு போயிடுது. இதை பார்த்து பயந்து போன அந்த மக்கள் எல்லாரும் சடனா மேல வந்துடுறாங்க. ஆனா இப்ப கூட அந்த ராட்சச மீன் அதோட நாக்கை யூஸ் பண்ணி மேல நின்றுட்டு இருக்கிறவரையே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. என்னதான் மத்த எல்லாரும் சேஃபா ஒரு இடத்துக்கு வந்துட்டாலும் ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தனியா ஆப்போசிட் சைட்ல துண்டா மாட்டிக்கிறா. சரி, நம்ம எப்படியாச்சும் அம்மா கிட்ட போயிடலான்னு அந்த குட்டி பொண்ணு அழுதுட்டே அவங்க அம்மா கிட்ட வரும்போது அன்எக்ஸ்பெக்டடா அந்த ராட்சச மீன் இந்த குட்டி பொண்ணையும் அதோட நாக்கை யூஸ் பண்ணி பிடிச்சிட்டு இப்ப இந்த மீன் அந்த பொண்ணை தரத்தரன்னு இழுத்துட்டு போகும்போது என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தியே தீருவேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணோட அம்மா ஓடி போய் அந்த குட்டி பொண்ணோட காலை இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. பட் அந்த மீனோட பலத்துக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியாம ஒரு சமயத்துல காலை அப்படியே விட்டுறாங்க. சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா அந்த குட்டி பொண்ணை இந்த மீன் உள்ள இழுத்துட்டு போக பாக்குது. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு தைரியமான ஆளு ஒரு ஷார்ப்பான கத்தியை யூஸ் பண்ணி அந்த மீனோட நாக்க துண்டா வெட்டி விட்டுறாரு. பட் இருந்தாலும் அந்த குட்டி பொண்ணு பேலன்ஸ் தவறி அந்த பாலத்துல இருந்து கீழே விழ போவா. பட் அதுக்குள்ளேயே நல்ல வேலையா அவங்க அம்மா ஓடி வந்து கரெக்டா இந்த பொண்ணோட கையை கேட்ச் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா நம்ம பொண்ணை காப்பாத்திட்டோம்னு அவங்க அம்மா கொஞ்சமா சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே ஒரு பெரிய சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. என்னன்னா போயிடுச்சுன்னு நினைச்சேன் அந்த ராட்சச மீன் என்னோட நாக்கைய கட் பண்ணீங்கன்னு ரொம்ப ஆக்ரோஷமா ரிட்டர்ன் வந்து ஒரு ஜம்ப் அடிச்சு தொங்கிட்டு இருந்தா அந்த குட்டி பொண்ணை உள்ள இழுத்துட்டு போயிடுது. இப்ப இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க அம்மா பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பட் திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. என் பொண்ணை கொண்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு பக்கத்துல இருந்தவருடைய அந்த ஷார்ப்பான கத்தியை பிடுங்கி அந்த ரிவர்ல அப்படியே சடனா குதிச்சிடுறாங்க. இப்ப ரொம்ப தைரியமா அவங்க வச்சிருந்த அந்த கட்டியை ஆட்டி ஆட்டி அந்த மீனை இவங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மீன் வந்ததும் தான் இவங்களுக்கு தெரியுது இவங்க நினைச்சதை விடவே அந்த மீன் ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கு. இப்ப கண்டிப்பா இந்த மீனை நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கின அந்த குட்டி பொண்ணோட அம்மா அந்த இடத்துல அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அண்ட் அந்த ராட்சச மீனும் அவங்க அம்மாவையும் கொன்னுடுது.